ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு NSR குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான பூந்தி லட்டு எப்படி வீட்டிலேயே செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 பவுல் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மாவு வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான மாவாக கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆரஞ்சு கலர் லட்டு வேணால் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம், எல்லோ வேணால் எல்லோ சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்காமல் இருக்குது. இதில் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய்க்கு மேலே இந்த மாதிரி கரண்டியை வச்சு மேலே மாவு ஊற்றும்போது இந்த மாதிரி அந்த ஹோல் வழியாக வரும்போது இப்படி தானாக பூந்தி பிரிஞ்சு போயிடும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கரண்டியை மேலே கீழே ஆட்டும்போது பூந்தி வந்து கீழே விழுந்ததும் எண்ணெயில் வந்துட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் பூந்தி நல்லா வந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ரொம்ப கிறிஸ்பாக வர அளவுக்கு வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு முக்காப்பாக தான் வெந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயை வடிய வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்துக்கலாம். பூந்தி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி நம்ம பூந்தி பண்ணிக்கணும். ஒரு வாட்டி பண்ணும்போது அந்த கரண்டியை வந்துட்டு நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு மாவு எடுத்தனோ அதே அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். இதே பவுலில் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். அதுலேயே 2 கப் அளவுக்கு நான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கிராம்பும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக இதில் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஜூஸ் சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் இது. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. 1 கம்பி பதம் அளவுக்கு சுகர் சிரப்பு ரெடியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் பாகு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்தியிலேருந்து ஒரு அரை பங்கு அளவுக்கு பூந்தியை வந்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பு சூடாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து சுகர் சிரப்பை முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா பூந்தி போடும்போது சுகர் சிரப்பை சூடு பண்ணிட்டு அப்புறம் பூந்தியை போடணும். இப்போ பூந்தியும் போட்டாச்சு, அரைச்சதையும் போட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேனில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆனதும் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை வந்து ரொம்ப நேரம் நெய்யில் விடக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த நெய்யில் கோட்டானாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூந்தி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 1/2 ஹவர் அப்படியே வைக்க போகிறோம். இந்த சூடுலாம் ஆறும்போது இந்த ஜீரா சிரப்பு அப்படியே இந்த பூந்திலாம் நல்லா ஊறிட்டு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா உறிஞ்சிருச்சு, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை லட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லாவே லட்டு பண்ணுறதுக்கு வரும். ஆறி இருந்தாலும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. அதனால ஈஸியாகவே லட்டு பண்ணுறதுக்கு வரும். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. லட்டு வந்து செஞ்ச உடனே பார்க்குறதுக்கு தான் மேலே வந்து ஷைனாக இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போது மேலெலாம் நல்லா ட்ரை ஆகிடும். பேக்கரிங்களில் கடைங்கள்லாம் வைக்கிற லட்டு மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் மேலெலாம் ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் வைக்கிற லட்டு மாதிரியே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இதை மாதிரி நல்ல ரெசிபிஸ் நிறைய நம்மளோட NSR குக்கிங் சேனலில் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.